இந்த தலைமுறையில் ஒரு 50 பேர் 100 பேர், அடுத்த தலைமுறையில் இன்னொரு 50 பேர் 100 பேர் என்று தொடர்ந்து ராமகிருஷ்ணா மிஷன் துறவிகளை தயார் செய்து ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்த இலக்கியங்களை தொடர்ந்து ஆங்கிலத்தில் பிரச்சாரம் செய்து வருகின்றது, சமுதாய தொண்டும் செய்து வருகின்றது. இப்படி துறவிகளை உற்பத்தி செய்யாமல் இந்த ஒரு மார்க்கம் உலகத்தை சென்று அடைவது என்பது சற்று கடினம்தான். இதுவரை வந்த குருமார்கள் எல்லாம், பாபுசாஹிப் அவர்களை நான் குருமார் என்றே சொல்லுகின்றேன். ஏன் அப்படி சொல்லுகின்றேன் என்றால், தனக்கு கீழே ஒரு 15 இளைஞர்களையும் யுவதிகளையும் சுத்த சன்மார்க்கத்தை பரப்புவதற்காகவே ஏற்பாடு செய்திருக்கின்றார். ஆக இது ஒரு புதிய காலகட்டம். அது மட்டுமல்ல, நான் பார்க்கின்றேன், கடந்த 40 ஆண்டு காலமாக எனக்கும் சன்மார்க்கத்திலே ஈடுபாடு உண்டு. கடந்த 20 ஆண்டுகளாக சற்று தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பெரும்பாலும் நரைத்த தலைகள் தான் வரும். சுத்த சன்மார்க்க மகாநாடு என்றால் நரைத்த தலைகள் 50-60க்கு மேல் இருக்கின்ற வயதானவர்கள், இவர்கள்தான் பார்ப்பது வழக்கம். ஆனால் சமீப காலமாக சேலத்தில் நான் பார்த்ததை போல் மற்ற ஊர்களிலும் பார்க்கின்றேன். எனக்கு வள்ளல் பெருமான் ஒரு 10-20 இளைஞர்களை கொடுத்திருக்கின்றார். வேகமான ஊக்கமுள்ள சுத்த சன்மார்க்கத்தை உலகெங்கும் கொண்டு சென்று விட வேண்டும் என்கின்ற பேராசை கொண்ட இளைஞர் கூட்டத்தை தந்திருக்கின்றார். அந்த பலத்தில் தான் நான் ஒரு சில காரியங்களை செய்து கொண்டு வருகின்றேன். அதேபோல் திருவண்ணாமலையிலே பாபுசாஹிப் அவர்கள் ஒரு 15 இளைஞர்களை துறவர நிலைக்கே ஆளாக்கி இருக்கின்றார். இது மிகப்பெரிய சாதனை. இனி அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்றால், இந்த செய்திகளை அவர்களுக்கு ஆங்கிலத்தில் போதித்து, எப்படி பேசுவது, எப்படி எழுதுவது என்று கற்பித்து, ஆங்கிலத்திலேயே ஒரு குவார்ட்டர்லி 3 மாத இதழ் ஒன்று ஏற்படுத்தி, ஆங்கிலத்திலேயே அருட்பாவை மொழிபெயர்த்து, அருட்பாவுக்கு விளக்க உரைகள் எல்லாம் ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்து, இந்த செய்திகளை எல்லாம் உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும். நிச்சயமாக கொண்டு செல்ல முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் வள்ளல் பெருமான் ஒருவர் தான் மெய்ஞானத்தை விஞ்ஞானபூர்வமாக விளக்கியவர். நான் ஒரு விஞ்ஞானி என்றே தன்னை அடையாளம் சொல்லிக் கொண்டவர். வள்ளல் பெருமானுடைய சித்திக்கு பிறகு அவருடைய முதல் மாணாக்கராக இருந்த தொழுவூர் வேலாயுத முதலியார் 1885 சென்னை நகரிலே பிரம்மஞான சபை என்கின்ற தியாசாபிக்கல் சொசைட்டியினருக்கு ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார். அந்த வாக்குமூலத்திலே என்ன சொல்கின்றார் என்றால், என்னுடைய குருநாதர் ராமலிங்க வள்ளலார் தன்னை எப்பொழுதும் ஒரு விஞ்ஞானி என்றே சொல்லிக் கொண்டு வந்தார் என்று சொல்கின்றார். அது மட்டுமல்ல, வள்ளல் பெருமானுடைய செய்தி நடைமுறை எல்லாமே விஞ்ஞானம் சார்ந்தது. இதுவரை வந்த மார்க்கங்கள் எல்லாம், சமயங்கள் எல்லாம், மதங்கள் எல்லாம் தத்துவ ஞானத்தை போதிக்கும் பிலாசபி, மறைஞானத்தை போதிக்கும் மிஸ்டிசிசம் அண்ட் ரிலிஜன். ஆனால் யாரும் விஞ்ஞானத்தை போதித்ததில்லை. வள்ளல் பெருமான் மறைஞானத்தை விஞ்ஞானமாக போதிக்கின்றார். வள்ளல் பெருமானுடைய பார்வையே விஞ்ஞானம். ஏன்? அவர் எடுத்துக்கொண்ட பாடுபொருள், அவர் சப்ஜெக்ட் என்று சொல்லுகின்றோமே, அந்த பாடமே விஞ்ஞானம் சார்ந்தது. ஆத்மசித்தி என்றால் ஆத்மசித்தியை பற்றி பேசுவது எளிது, அதை பற்றி தர்க்கம் செய்வது எளிது. ஆனால் மரணம் அதை வெல்ல வேண்டும் என்றால் இந்த தர்க்கங்களால் நடக்காது. மரணம் என்பது இந்த மைக்கை போல, இந்த மேசையை போல ஒரு ஃபேக்ட், ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மை. அந்த மரணத்தை வெல்ல வேண்டும் என்றால் விஞ்ஞானபூர்வமாகத்தான் நீங்கள் அதை செய்ய முடியுமே ஒழிய மந்திர மாயாஜாலங்களால், தத்துவ தர்க்கங்களால் அதை செய்ய முடியாது. இதை முதலில் சன்மார்க்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் சொல்லுகின்றேன், இந்த செய்தி விஞ்ஞானத்தையே வாழ்க்கை முறையாக கொண்ட மேல்நாட்டினருக்கு நிச்சயமாக போய் சேரும். இன்றைக்கு ஒரு 10-20 லட்சம் மக்கள் இங்கே சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து, மற்ற நகரங்களிலிருந்து வந்திருப்பதை போல் ஒரு 10 ஆண்டுகளில் அல்லது 20 ஆண்டுகளில் உலகெங்கிலும் இருந்து ஆங்கிலேயர்களும் மற்ற மொழிக்காரர்களும் இந்த செய்தியை தெரிந்து கொள்வதற்காக பலாப்பழத்தில் ஈக்கள் மொய்ப்பதை போல் இங்கே வைத்து மொய்த்துக் கொள்வார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. நாம் செய்ய வேண்டிய வேலையை முறையாக செய்தால், செய்தி நம்மிடம் அளவற்ற செய்தி இருக்கின்றது. இந்த செய்தி உலகில் வேறு எங்கும் இல்லை. இந்த பொக்கிஷத்தை முறையாக
ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு மொழியிலும் ஜெர்மன் மொழியிலும் சீன மொழியிலும் ஜப்பான் மொழியிலும் மற்ற மொழிகளில் எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்து அந்த பயிற்சிகளுடன் நாம் சென்று தர வேண்டும். சென்று தந்தால் நோயில்லாத வாழ்க்கையை மனிதன் வாழலாம். வள்ளல் பெருமானை போல் ஒரு சிலராவது மரணமில்லா பெருவாழ்வையை அடைந்து கொள்ளலாம். ஒரு காலத்தில் நான் சொல்வது என்னுடைய தம்பிமார்கள் கேட்பார்கள், ஐயா இது சாத்தியமா, மரணத்தை வெல்ல முடியுமா? முடியாது என்றே உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மதங்கள், மார்க்கங்கள், சமயங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இது முடியும் என்று நீங்கள் எப்படி சொல்கின்றீர்கள் என்பார்கள். அதற்கு நான் ஒரு விளக்கம் சொல்வேன். தம்பி, எவரெஸ்ட் மலையை ஏறவே முடியாது என்று ஒரு காலத்தில் கருதப்பட்டது. ஏன்? அது 29,000 அடி உயரத்தில் இருக்கின்றது. அங்கே சுவாசிப்பதற்கு தேவையான பிராணவாயு இல்லை. அது மட்டுமல்ல, அங்கே வெப்பம், தட்பவெப்பம் என்பது -டிகிரியிலே இருக்கின்றது. அங்கே மனிதன் வாழவே முடியாது, அங்கே போகவே முடியாது என்றெல்லாம் கருதப்பட்டு வந்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் எட்மண்ட் ஹிலரி என்பவரும் டென்சிங் என்பவரும் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிவிட்டார்கள். அவர்கள் அந்த சாதனையை நிகழ்த்திய பிறகு, நாங்கள் எப்படி இந்த இடத்தை போய் சேர்ந்தோம் என்று அவர்கள் வழிகாட்டிய பிறகு, இன்றைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள்